புத்தாண்டு தினத்தன்று நடந்த ஏசி மெக்கானிக் கொலை வழக்கில் 2 வாலிபர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் பாடசாலை தெருவை சேர்ந்தவர் ஆதித்யன் மகன் விக்னேஸ்வர். ஏசி மெக்கானிக்கான இவர் 31ஆம் தேதி தனது நண்பர் ராஜேஷ் என்பவருடன் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு சென்று புத்தாண்டை கொண்டாடினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அந்தோனியார் கோவில் அருகே நின்று கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பை சேர்ந்த நிர்மல் என்கிற நிர்மல்குமார், விக்கி என்கிற விக்னேஸ்வரன் மற்றும் அவர்களது நண்பர்கள் விக்னேஷ், பிரதீப், விஸ்வா என்கிற மரிய விஸ்வா உள்ளிட்டோர் 2 பைக்குகளில் வந்துள்ளனர். அச்சமயம் விக்னேஸ்வர் மற்றும் ராஜேஷுடன் நின்றிருந்த பெண்ணை நிர்மல்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விக்னேஸ்வர் தட்டி கேட்கவே இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் நிலவியதை அடுத்து விக்னேஸ்வரின் கழுத்தில் நிர்மல்குமார் ஓங்கி குத்தியதில் அவர் பேச்சு மூச்சின்றி சுருண்டு விழுந்தார். உடனே நிர்மல்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். அங்கு மயங்கி கிடந்த விக்னேஸ்வரை அவரது நண்பர் ராஜேஷ் மீட்டு ஆட்டோ மூலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் கொலை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியதில் தோழியை கிண்டல் செய்ததை புத்தாண்டு தினத்தில் தட்டி கேட்ட தகராறில் கொலை நடத்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து குற்றவாளிகளை இன்ஸ்பெக்டர் கில்டா சத்ய நாராயணா தலைமையிலான தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று காலை உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நிர்மல்குமார் சரணடைந்தார். அதனை அடுத்து விக்கி என்கிற விக்னேஸ்வரனும் சரணடைந்தார். இருவரிடமும் தனித்தனியாக தனிப்படை விசாரணை நடத்தினர். தோழியை கேலி செய்ததை தட்டி கேட்டதால் ஆத்திரத்தில் கழுத்தில் ஓங்கி குத்தியது கொலையில் முடிந்துவிட்டதாக சரணடைந்த 2 பேரும் கூறியதால் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து 2 நபர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.